சொல்கிறதோட சரி. நிறையா தடவை வந்து ஆனால் வீட்டுக்கு வீடு கல்யாணங்கிற மாதிரி காது குத்தி எல்லா இளவுக்கும் வருவாப்புல. சீனில் ஒன்றும் வந்த மாதிரி செஞ்ச மாதிரி ஒன்றும் இல்லை. இன்னொரு 10 பிராந்து கடையை திறக்க சொல்லுங்க, அவங்களுக்கே ஓட்ட போட்டுருவான். எனக்கெல்லாம் அவ்வளோ ஒரு பேச முடியாத சூழ்நிலையில இருக்கேன் நான், தெரியுமா? ஏன்னா அதில் அனுபவிச்சு உக்காந்துருக்கேன். 3 பொம்பளை பிள்ளைகளுக்கு தவிக்கிறேன். நாங்க எப்படி ஓட்டு போட முடியும் சொல்லுங்க? எதை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? சூரியன் தான். ரெட்டலைக்கு தான் வருது. அம்மா இருந்த நல்லா செஞ்சிச்சு. அது பிற்பாடு போய் அந்த இதே காணாம போயிருச்சு ரெட்டலைய. இந்த டைம் யார் ஜெயிப்பாங்கன்னு பாக்குறதுக்கு ரொம்ப ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. 2 பேருமே திருடன்னு தெரியும். அப்புறம் எந்த திருடனுக்கு இது புதுசாக ஒருத்தர் வந்துட்டு போகிறாங்க. இதனால டிவி கேட்கு ஒரு மாற்றம் வரணும். விகடன் வழங்கும் The Imperfect Show on Road Election Express powered by the Chennai Silks. Associate sponsor Poomer Shirts and Dhotis. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்னாலே பூமர் தான். Puma Majestic Collections Premium Dhotis and Shirts. புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தொகுதியில நின்றுகிட்டு இருக்கோம். ஆலங்குடியில இங்க பெரும்பான்மையான பெண்கள் வந்து டாஸ்மாக்னால பிராந்தி கடையெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கோம்னு சொல்லிட்டு அவங்களோட குமுறலை வந்து நம்ம கிட்ட வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த டாஸ்மாக் யார் முடுறாங்களோ எங்க வீட்டு அவங்களுக்கு தாயா அப்படிங்கிறத கேட்க முடிஞ்சுது. அது கேட்கறப்பே அந்த கதையெல்லாம் கேட்கறப்ப ரொம்ப சோகமா இருந்துச்சு. சரி, இந்த தொகுதியோட எம்எல்ஏன்னு பாக்குறப்ப மையநாதன் தான் இப்ப இருக்காரு, திமுகவை சார்ந்தவர். இங்க மொத்த வாக்காளர்கள் பாக்குறப்ப 2,10,000 பேர். அதுல ஆண் வாக்காளர்கள் 1,03,000, பெண் வாக்காளர்கள் 1,09,000 பேர். பெண் வாக்காளர் அதிகமா இருக்காங்க. பட் பெண் வாக்காளர் எல்லாமே கொஞ்சம் திமுக மேல கோபமா இருக்க மாதிரி நமக்கு தெரியுது. ஒரு 3 முறை காங்கிரஸும் 6 முறை திமுகவும் 5 முறை அதிமுகவும் ஜெயிச்ச தொகுதி. பொதுவா பாக்குறப்ப தண்ணி பிரச்சனை இருக்கு, அதே மாதிரி அடிக்கடி கரண்ட் கட் ஆகுதுன்னு வந்து சொல்றாங்க. பஸ் வசதி சரியா இல்லைங்கிறாங்க. அந்த கட்டணமில்லா பேருந்து வந்தா கூட அந்த பஸ் நிக்க மாட்டேங்குது, சரியா முறையா நடத்த மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி குரலை கேட்க முடியுது. அதிமுகவும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க திமுக ஜெயிக்கும்னு சில பேர் சொன்னாங்க. சில பெண்களும் சில இளைஞர்களும் டிவிகேன்னு சொல்றாங்க. பட் கொஞ்சம் மையநாதனோட தனிப்பட்ட செல்வாக்குனால திமுக கூட்டணி கட்சியினால கொஞ்சம் இங்க வலுவா இருக்க மாதிரி தெரியுது. உதயசூரியன் யார் வருவா? ஆலங்குடியில பழைய மந்திரியே வந்துருவாரு. ஆலங்குடி தொகுதியில் இந்த தடவை டிஎம்கேல நம்ப முடியாது. ஆமாம், ஏடிஎம்கே கூட வர வாய்ப்பு இருக்குது. டிஎம்கே நம்ப முடியாது. இந்த தொகுதியில் பார்த்தீங்கன்னா மெய்யநாதங்கிறது கொஞ்சம் ஓரளவு செஞ்சுருக்காப்புல. ரோடு வசதி எல்லாமே ஓரளவு பண்ணியிருக்காப்புல. அவருக்கு சீட்டு கிடைக்குமான்னு தெரியல. அவர் கிடைச்சா அவர் வாய்ப்புகள் உண்டு. மனசுல யார் இருக்கா? சூரியன் தான். திமுக இதனால நல்லா எல்லாருக்கும் செய்யறாங்க. அதனால என்னெல்லாம் பிடிச்சிருக்கு திமுக பண்றதுல? லேப்டாப் பணம் எல்லாருக்கும் அனுப்புறாங்க. மாசம் 1000 ரூபாய் எல்லாருக்கும் வாங்குறீங்களா? யூஸ்ஃபுல்லா இருக்கா உங்களுக்கு? மையநாதன் தான் திருப்பி ஜெயிப்பாரா? ஆமாம், மெய்யநாதன் வருவார். இங்க ஆலங்குடியில ஆலங்குடியில மெய்யநாதன் தான். ஆலங்குடி தொகுதியில் இப்போ இருக்க மந்திரி தான் ஜெயிப்பார். மையநாதன். ஆதரவு யாருக்கு? மையநாதனுக்கு தான். எந்த கட்சிக்கு ஆதரவு தர போறீங்க? ரெட்டலைக்கு தான் வருது. இந்த தொகுதியில் யார் ஜெயிப்பா? ரெட்டலை ஜெயிச்சா தேவலை. மக்களுக்கு கொஞ்சம் இதாக இருக்கும். அம்மா இருந்த நல்லா செஞ்சிச்சு. அது பிற்பாடு போய் அந்த இதே காணாம போயிருச்சு ரெட்டலைய. தமிழ்நாட்டில் யார் ஜெயிப்பா? தமிழ்நாட்டில் ஜெயிக்கிற இப்போ யாரையுமே நம்பி சொல்ல முடியலையே. ஆமாம், டிஎம்கேயும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போதைக்கு விஜய் வந்தா ஓகே. தமிழ்நாட்டில் யார் வருவா? அவர் தான் வருவார். நாம் தமிழர் எதனால? சீமான் அவர் தனிச்சு நிற்கிறாரு. அதனால அவருக்கு தான் எப்பொழுதுமே ஓட்டு போடுறது. தமிழ்நாட்டில் ஏடிஎம்கே நம்பர் 1. இப்போ உங்க ஆதரவு யாருக்கு? எங்கள் ஆதரவு யாருக்குன்னா யார் யார் என்னென்ன சலுகை பண்ணுற இது அறிவிக்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டுவோம். தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தான். போட்டா விசிலுக்கு தான் போடுற மாதிரி இருக்குது. உங்க ஆதரவு யாருக்கு? விசிலுக்கு தான் போட போகிறேன். இதனால மாற்றத்தினால தான். 2 பேருமே திருடன்னு தெரியும். அப்புறம் எந்த திருடனுக்கு இது புதுசாக ஒருத்தர் வந்துட்டு போகிறான்னு. தமிழ்நாட்டில் நல்ல சூரியன் தான். தளபதி ஸ்டாலின் தான் ஜெயிப்பாரு. திமுக இதனால அவங்க நல்லா செய்கிறாங்க. அதனால விஜய் கட்சிக்கு அந்த அளவுக்கு இந்த பப்ளிசிட்டி கிடையாது. இதுக்கு ஏடிஎம்கேவுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இருந்தாலும் திமுகங்கிறது கொஞ்சம் மக்கள் வெறுப்பு, எல்லாம் விலைவாசலாம் அதிகமாக போயிருக்கனால கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்கிறாங்க. ஒரு கண்ட்ரோல் இல்லை. இலவசம்னு எல்லாம் கொடுத்து பொருளை வாங்குகிற பொருள் எல்லாம் அத்தியாவசிய பொருள்லாம் விலை ஏற்றிட்டாங்க. மற்ற இப்போ ஃப்ரீயாக இது கொடுக்கறனால கொஞ்சம் போக கொஞ்சம் கடன்லாம் தமிழ்நாட்டு கடன்லாம் நிறையா போயிட்டுருக்கு. சரி, இந்த தொகுதியில் ஒன்றும் சரி பண்ணாமல் இருக்க பிரச்சனை என்னென்ன? அது நிறைய இருக்குது. சொல்கிறதோட சரி. நிறையா தடவை வந்து ஆனால் வீட்டுக்கு வீடு கல்யாணங்கிற மாதிரி காது குத்தி எல்லா இளவுக்கும் வருவாப்புல. ஆனால் அமைச்சர்
ஆமாம், வருவாப்பில் ஒன்றும் சீனில் ஒன்றும் வந்த மாதிரி செஞ்ச மாதிரி ஒன்றும் இல்லை. இன்னொரு 10 பிராந்து கடையை திறக்க சொல்லுங்க, அவங்களுக்கே ஓட்டை போட்டுருவேன். பட்டு பசுனியா கடந்து ஒரு கஞ்சி இல்லாமல் நாங்கள் வயிற்ற கட்டி வாயை கட்டி சம்பிடிச்சுக்கணும். பிள்ளைகளுக்கு நாங்கள் போடணும். அவங்க சம்பிடிக்கவும் குடிக்கவும் எப்படி குடும்பம் பண்ண? பாதி எல்லாம் போயிடுறாங்க பறந்து. அந்த பிள்ளைய என்ன பண்ணுங்க? விரவியா தான் இருக்குதுங்க. எப்படி ஓட்டு போட முடியும் சொல்லுங்க? யார் வந்து சரியாவும் நினைக்கிறீங்க? யார் வந்தாலும் மாத்தி மாத்தி போட வேண்டியது. அவங்க வந்தாலும் ஒரு கண்ட்ரோலா இருக்குமேப்பா. எனக்கு புரியுது. எனக்கெல்லாம் அவ்வளோ ஒரு பேச முடியாத சூழ்நிலையில இருக்கேன் நான் எல்லாம், தெரியுமா? ஏன்னா அதுல அனுபவிச்சு உக்காந்துருக்கேன். 3 பொம்பளை பிள்ளை எடுத்துட்டு தவிக்கிறேன் நாங்க. அவன் சம்பிடிக்கவும் பிறந்து கடையில கொடுக்கவும் எப்படிப்பா குடும்பம் பண்ண முடியும்? ஒரு குடும்பம் எப்படி பண்ண முடியும்? வர்றதுக்கு இப்போதைக்கு வர்றதுக்கு ஏடிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம தொகுதியில். தமிழ்நாடு ஃபுல்லாக கணக்கு பார்த்தோம்னாக்கா அதுதான் மக்களோட எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது என்னோட. சரி, ஓகே. தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஜெயிக்கும்? திமுக தான் சார். உங்கள் ஆதரவு யாருக்கு? நம்ம ஆதரவு ஸ்டாலினுக்கு தான். எப்போவுமே இங்கே ஏடிஎம்கே ஜெயிக்கிறாங்க, டிஎம்கே 2 பேரும் மாற்றி மாற்றி வின் பண்ணுறாங்க. டிவிகே வரும்னு எதிர்பார்க்கலாம், ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்குது. தமிழ்நாட்டில் யார் ஜெயிப்பா? டிஎம்கே தான் ஜெயிக்கும். உங்கள் ஆதரவு யாருக்குண்ணா? டிவிகேக்கு. எதனால டிவிகேக்கு? ஒரு மாற்றம் வரணும் அதனால தான் 1000 ரெட்டலை இதை. எந்த ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? என்டிகே வந்தால் நல்லா இருக்கணும். என்டிகே தான் வரும். சீமான் தான். எதனால? தமிழ் தேசியம். எதை ஜெயிக்கும் நினைக்கிறோமா? டிவிகே. தமிழ்நாடு முழுக்க போட்டி ஈக்குவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைம் யார் ஜெயிப்பாங்கன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு கியூரியாசிட்டி இருக்குது. பார்க்கலாம் யார் வின் பண்ணுவாங்கன்னு. ஆதரவு விஜய். எதனால? அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு பார்க்குறோம். இது நல்லன்னு தெரியல. என்ன சின்னம்? சின்ன மாவிசில். விஜய் கட்சி ஜெயிக்கும். எந்த கட்சி வரும்? ஸ்டாலின், டிஎம்கே. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி தொகுதியில் நின்றுகிட்டு இருக்கோம். அறந்தாங்கி தொகுதியை பொறுத்த வரைக்கும் இங்கே கல்லூரி வசதி இல்லை, பேருந்து வசதி இல்லை, ரோடு வசதி இல்லை, தண்ணி வசதி இல்லைன்னு மக்கள்லாம் சொல்றாங்க. இப்போ இருக்கிற எம்எல்ஏ யார் அப்படின்னா காங்கிரஸ் எம்எல்ஏ ராமச்சந்திரன் திருநாவுக்கரசு. இங்கே மொத்த வாக்காளர்னு பார்க்குறப்ப 2,27,000 பேர், ஆண் வாக்காளர்கள் 1,12,000, பெண் வாக்காளர்கள் 1,15,000 பேர். இங்க வந்து நெல், தென்னை, அந்த மீன்பிடி தொழில்லாம் ஒரு பிரதானமான தொழிலா இருக்கு. இந்த பகுதி மக்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, டாஸ்மாக்லயும் கொஞ்சம் பிரச்சனை இல்லாம இருக்கு. அதெல்லாம் தாண்டி திமுக மேல கொஞ்சம் பாசம் இருக்க மாதிரி வந்து தெரியுது. திமுக கூட்டணி மேல கொஞ்சம் பாசம் இருக்க மாதிரி தெரியுது. அது மேபி காங்கிரஸ் வேட்பாளர் நின்னாங்கன்னா அவருக்கு வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. அதே மாதிரி அதிமுக சொல்றாங்க, இளைஞர்கள், சில பெண்கள், டிவிக்கே வந்து சொன்னாங்க. எப்படி பார்த்தாலுமே இந்த தொகுதியில கொஞ்சம் திமுகவுக்கு சாதகமா இருக்கிற சூழல் நிலவுது. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ். சர்ப்ரைஸ்! தோத்திஸ் அண்ட் ஷர்ட்ஸ்னாலே பூமர் தான். Puma Majestic Collections, premium dhotis and shirts.